அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மேலும் காணொளிப்பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் சுரங்க வழிப்பாதையில் 6 பணைய கைதிகளின் சடலங்கள் கைப்பற்றப்பட்ட பின்னர் ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் வெடித்திருக்கின்றது. கமாஸ்தான் பணைய கைதிகளை கொன்றுவிட்டார்கள், இதற்கு நாங்கள் பழி வாங்குவோம் என்று நெதன்யாகு எவ்வளவு கூறினாலும் கூட ஸ்டேலிய மக்களினுடைய கோபம் நெதன்யாகுவினுடைய அரசுக்கு எதிராகவும் திரும்பி இருக்கின்றது. ஸ்டேல் முழுவதும் ஏறக்குறைய இன்றைய நாளில் என்ன நிலையில் இருக்கின்றது என்பதை நாங்கள் விரிவாக பேசுவோம். அடுத்து மிக முக்கியமாக கிஸ்புல்லா இன்றைய நாளிலும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். ஜோர்டான் ஸ்டேலுக்கு எதிராக மிக கடுமையான, இதுவரை இல்லாத அளவுக்கு மிக கடுமையான கருத்துக்களையும் அறிக்கைகளையும் விடுத்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் காசாவிலும் ஸ்டேலிலும் லெபனானிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த முக்கிய பிந்திய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் ஒரு மகிழ்ச்சிகரமான விடயம். மிக கொடூரமான இந்த யுத்தத்தின் போதும் கூட போலியோ நோயினால் 25 ஆண்டுகளுக்கு பின்னர் காசாவில் முதல் முறையாக ஒரு குழந்தை போலியோ தொற்றால் பாதிக்கப்பட்டு அவருடைய கால் செயலிழந்தமை கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னர் உலக சுகாதார ஸ்தாபனம் 2-3 நாட்களாவது எங்களுக்கு தாருங்கள், தயவு செய்து நாங்கள் போலியோ சொட்டு மருந்தை அங்கிருக்கும் லட்சக்கணக்கான ஏறக்குறைய 6,40,000 குழந்தைகளுக்கு வழங்காது விட்டால் மிகப்பெரிய அளவில் போலியோ தொற்று அங்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும். ஏற்கனவே ஒரு குழந்தையை இனங்கண்டிருக்கின்றோம். பலர் இனங்காணப்படாமல் இருந்தால் மிகவும் ஒரு பெரிய அளவிலான பாதிப்புகள் போலியோவுடன் கூடிய சமுதாயம் உருவாகிவிடும் என தொடர்ச்சியாக முன்வைத்த கோரிக்கைகளுக்கு அமைய ஸ்டேல் தரப்பும் கமாஸ் இயக்கத்தினரும் 3 நாள் போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் காசாவில் குழந்தைகளுக்கு முதற்கட்டமாக மத்திய காசாவில் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள், போலியோ சொட்டு மருந்து வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பித்திருக்கின்றன. 10 வயதுக்குட்பட்ட 6,40,000 குழந்தைகளுக்கு வழங்கப்படும் இந்த நிகழ்விலே முதல் கட்டமாக 87,000 குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதான செய்தி வெளியாக இருக்கிறது. அங்கே நீங்கள் ஸ்கிரீனில் தெரியும் புகைப்படங்களை பார்க்கலாம். இந்த புகைப்படங்கள் ஒரு நேரத்தில் மகிழ்ச்சியையும் இன்னொரு பக்கத்திலே மிகப்பெரிய துயரத்தையும் தான் கொடுக்கின்றது. ஏனெனில் எவ்வளவு யுத்தத்துக்கு மத்தியில் இந்த குழந்தைகள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த குழந்தைகளின் முகங்களை பாருங்கள். போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பொழுது இவர்களை ஒத்த குழந்தைகள் தான் 16,440 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 41,000 பொதுமக்களில் 16,440 பேர் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்க விடயம். இவர்களை போன்ற குழந்தைகளை ஸ்டேல் கொடூரமாக கொலை செய்திருக்கின்றார்களே என்பது ஒரு மிகப்பெரிய வருத்தம். இந்த குழந்தைகளின் முகத்தை பார்க்கின்ற பொழுது அங்கு காசாவில் இருந்த குழந்தைகளின் முகங்கள் தான் நிச்சயமாக ஒருவருடைய மனதிலும் நிழலாடுவதை தடுக்க முடியாது. எனவே இந்த போலியோ சொட்டு மருந்துகள் வழங்கப்படுவதற்கு கிடைத்த இந்த போர் நிறுத்தம் போல ஒரு நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த குழந்தைகளினுடைய வாழ்வில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பாலஸ்தீனர்களுடைய வாழ்விலும் ஒரு மாற்றம் ஏற்படும். பாலஸ்தீனர்களுடைய வாழ்வில் மட்டுமல்ல, இஸ்ரேலியர்களும் அமைதியாக இருக்க வேண்டுமாக இருந்தால், நிம்மதியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அங்கு யுத்த நிறுத்தம் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது. இந்த நிலையில் பணைய கைதிகளினுடைய படுகொலையின் பின்னர் இது இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டார்கள் என கமாஸ் கூறியிருக்கின்றார்கள். கமாஸ் இவர்களை சுட்டுக் கொண்டு விட்டதாக இஸ்ரேல் கூறி வருகின்றது. இதில் எது உண்மை என்பதை யாரும் கண்டறிய முற்படவில்லை. ஆனால் ஒரு விடயம், சுரங்க பாதைகளுக்குள் இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை செய்ததன் பின்னர் தான் உள்ளே நுழைந்திருக்கின்றார்கள். ஏனெனில் அது கமாஸினுடைய அல்கசாம் படைப்பிரிவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த சுரங்கப்பாதை, சுரங்கங்கள், அதற்குள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்திவிட்டு தான் தாங்கள் உள்ளே நுழைந்த போது சடலங்களை கண்டுபிடித்திருக்கின்றோம் என ஸ்டேல் கூறுவதாக இருந்தால், மிகப்பெரிய தாக்குதல் நடத்தும் போது அங்கு கமாஸ் இருக்கின்றார்களா, பணைய கைதிகள் இருக்கின்றார்களா, அல்லது பாலஸ்தீனர்களா இருக்கின்றார்களா என்று பார்த்து இவர்கள் துப்பாக்கிச் சூடுகளையும் பீரங்கி தாக்குதல்களையும் விமான குண்டு வீச்சுகளையும் நடத்துவதில்லை. அவ்வாறு கண்மூடித்தனமான ஒரு தாக்குதல் சுரங்கத்தை இலக்கு வைத்து நடக்கும் போது சுரங்கத்துக்குள் இருந்த பணைய கைதிகள் இவர்களுடைய தாக்குதலில் உயிரிழப்பதற்குரிய வாய்ப்புகளும் மிக மிக அதிக அளவில் தான் காணப்படுகின்றது என்பதை நாங்கள் அறிவார்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். கமாஸ் அமைப்பினரும் இதையே தான் கூறுகின்றார்கள். ஸ்டேல் தங்களுடைய பணைய கைதிகளை சுரங்கப்பாதையில் இடம்பெற்ற மோதலில் தங்களுடைய குண்டு வீச்சில் கொலை செய்துவிட்டு கமாஸின் மீது பழியை தூக்கி போட்டிருக்கின்றார்கள். வேகமாக இதை கமாஸ் தான் செய்திருக்கின்றார்கள் என்று விசாரணை முடிவதற்கு முன்பே இவர்கள் கூறுவதற்குரிய உள்ளர்த்தம் என்ன என்ற கேள்வியையும் கமாஸ் எழுப்பியிருக்கின்றார்கள்.
கமாஸ் தெரிவிப்பது ஒருபுறம் இருக்கட்டும், இஸ்ரேல் அரசு தெரிவிப்பது, இராணுவம் தெரிவிப்பது ஒருபுறம் இருந்தாலும் அங்கிருக்கும் மக்கள் என்று நெதன்யாகு தான் இந்த படுகொலைகளுக்கு காரணம். ஏனெனில் காசாவில் ஒரு போர் நிறுத்தம் கொண்டு வரப்படுவதற்கும் பணிய கைதிகளின் விடுதலைக்காகவும் தொடர்ச்சியாக அங்கு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தன. கத்தார் தலைநகர் டோகாவில், எகிப்தினுடைய தலைநகர் கைரோவில் அமெரிக்கா, கத்தார், எகிப்து போன்ற நாடுகளின் மத்தியஸ்தத்தில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வந்த போதிலும் கூட அந்த பேச்சுவார்த்தைகளை தன்னுடைய புதிய புதிய நிபந்தனைகளை சேர்ப்பதன் ஊடாக பேச்சுவார்த்தைகளை முற்றாக குழப்பி அடித்தவர்கள் நெதன்யாகுவின் உடைய தரப்பினர் என்பதை நாம் பல காணொலிகளை தெரிவித்திருக்கின்றோம். பிலடெல்வி காரிடோரில் தாங்கள் நிலை கொண்டிருப்போம், காசாவின் முழுமையான பகுதிகளில் இருந்து வெளியேற மாட்டோம் என புதிய புதிய நிபந்தனைகளை சேர்த்து போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போதே, பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போதே காசாவில் நூர்சிராட் அகதி முகாம்கள் மீது தாக்குதல், பல பகுதிகளில் தாக்கி அப்பாவி மக்களை கொலை செய்வதென இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு இணக்கப்பாடு எட்டப்படாமைக்கு முக்கிய காரணம் நெதன்யாகு என்பதில் நாங்கள் தெளிவாக பார்த்திருக்கின்றோம். ஆனால் இஸ்ரேலிய ஊடகங்களும் மேற்கத்திய ஊடகங்களும் கமாஸ் பேச்சுவார்த்தையை குழப்பியது போன்ற ஒரு உருவகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்களே ஒழிய நெதன்யாகுவின் உடைய அசமந்த போக்குத்தான் இதற்கு காரணம். இதை தற்போது இஸ்ரேலிய மக்களே உணர்ந்திருக்கின்றார்கள். எனவே நெதன்யாகுவினுடைய அலட்சியத்தால், போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்வதற்கு ஏற்பட்ட தாமதத்தால் தான் இந்த மரணம், அதாவது நெதன்யாகு கொலை செய்திருக்கின்றார். ஏனைய கைதிகளையும் இவர் சடலங்களாகத்தான் எங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார் என தெரிவித்து மிகப்பெரிய போராட்டத்திற்கு நேற்றைய தினம் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதுவரை கடந்த 330 நாட்களை கடந்தும் பணைய கைதிகளின் விடுதலைக்காக கமாஸ் இயக்கத்துடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்ற போராட்டங்கள் நடைபெற்று வந்தாலும் கூட இன்று நேற்றும் நடைபெறக்கூடிய போராட்டம் மிகப்பெரிய அளவிலான போராட்டம். ஏறக்குறைய 1 லட்சம் மக்கள் டெல் அவீவ், ஜெருசலேம் போன்ற நகரங்களில் திரண்டிருக்கின்றார்கள். பிரதான பாதைகள், பெருந்தெருக்கள் பிளாக் செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது டயர்கள் போன்றவற்றை வைத்து எரித்த காரணத்தினால் வாகன போக்குவரத்து அங்கு ஸ்தம்பிதம் அடைந்திருக்கின்றது. வழக்கமான போராட்டங்களைப் போல அல்லாது இந்த போராட்டத்திற்கு அனைத்து தொழிற்சங்கங்கள், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பெருமளவிலான தொழிற்சங்கங்கள் தங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கின்றன. இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி ஆதரவை தெரிவித்திருக்கின்றது. டெல் அவீவ் நகரத்தினுடைய மேயர் ஆதரவை தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள், விமான போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் அனைத்தும் இந்த பொது வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கும் காரணத்தினால் இஸ்ரேல் ஏறக்குறைய முடங்கி இருக்கின்றது. விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் அங்கு விமானங்கள் இன்றி மக்கள் கூட்டமாக அங்கு நிற்கக்கூடிய காட்சிகளும், ரயில் போக்குவரத்து முடங்கி இருப்பதால் ரயில்வே நிலையங்களில் குழப்பம் ஏற்படக்கூடிய காட்சிகளும், இஸ்ரேலுடைய டெல் அவீவ் மற்றும் ஏனைய நகரங்கள் வெறிச்சோடி கிடக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில் மக்கள் ஒரு மிகப்பெரிய கோபத்திலே நெதன்யாகு பதவி விலக வேண்டும், புதிய அரசு அமைக்கப்பட வேண்டும், பணைய கைதிகள் விடுதலைக்கான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தில் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் அவர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ளாத நெதன்யாகுவினுடைய இனவரி பிடித்த அமைச்சர்களான ஸ்மோரிச் போன்றவர்களும் இந்த பொது வேலை நிறுத்தத்துக்கு எதிராக நீதிமன்றம் தடை உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் தொழிற்சங்க நீதிமன்றத்தில், லேபர் கோர்ட்டிலே. இது ஒரு சட்டவிரோதமான வேலை நிறுத்தம், இது ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்ட வேலை நிறுத்தம். எனவே வேலை நிறுத்தத்திற்கு நீங்கள் உடனடியாக தடை செய்ய வேண்டும் என தெரிவித்து அவர்கள் ஒரு வேலை நிறுத்தத்துக்கு எதிராக ஒரு தீர்ப்பை கோரி நீதிமன்றத்தில், தொழிற்சங்க நீதிமன்றத்தில் டெல் அவீவில் ஒரு ஸ்மோரிச் ஒரு நீதிமன்ற மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த மனுவும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. தங்களுடைய உறவினர்களின் விடுதலை வேண்டி, தங்களுடைய சொந்த பந்தங்களின் விடுதலை வேண்டி போராடக்கூடிய மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு அமைதியான ஒப்பந்தத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய வேலை நிறுத்தத்தை கூட புரிந்து கொள்ளாமல் இவர்களுக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைக்கு சென்றிருப்பதனூடாக இஸ்ரேலினுடைய நெதன்யாகு அரசு பாலஸ்தீனர்களுக்கு மட்டுமல்ல, இஸ்ரேலிய அப்பாவி மக்கள், சிவிலியன் மக்களுக்கு எதிராகவும் தான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்களுடைய நடவடிக்கைகள் திட்ட தெளிவாக காட்டுகின்றன. இதை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கட்சிகள் கிளர்ந்தெழுவதனூடாகவே முதலில் இந்த நெதன்யாகு தன்னுடைய சொந்த அரசியலுக்காக இந்த போரை நடத்தி கொண்டிருக்கின்றார். நாங்கள் பல தடவைகள் குறிப்பிட்டோம், காசாவில் ஒரு யுத்த நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டு அமைதி திரும்பினால் நெதன்யாகு மீது ஏற்கனவே பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, அவர் மீது பல மோசடி குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அவருடைய அக்டோபர் 7 தாக்குதலில் உளவுத்துறை தெரிவித்த பின்னும் கவனஈனமாக இருந்த பல குற்றச்சாட்டுகள் இருப்பதால் அவை அனைத்தும் ஒரு விசாரணைக்கு வந்தால் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியாது என்பதற்காகவே நெதன்யாகு வலிந்து இந்த போரை நீடித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை இஸ்ரேலினுடைய அறிவார்ந்த மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்.
இவர்களுக்கு ஹமாஸ் ஜாக்கியா ஷின்வார் எதிரி என்பதற்கு அப்பால் நெதன்யாகு தான் இஸ்ரேலியர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கின்றார். தன்னுடைய சொந்த அரசியல் வாழ்க்கைக்காக சொந்த பதவி நாட்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இவ்வளவு வேலைகளையும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை இன்று இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஜாயிர் லாபிட் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். இதை இஸ்ரேலிய மக்கள் உணர்ந்திருக்கின்றார்களா தெரியவில்லை. மிகப்பெரிய போராட்டம். இஸ்ரேல் போலீசாருடன் பல இடங்களில் மோதல் இடம்பெற்றிருக்கின்றது. இஸ்ரேல் இராணுவம் போலீசார் பல இடங்களில் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 28 பொதுமக்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நேற்றிரவு இடம்பெற்ற போராட்டத்தில் பலர் மீது இஸ்ரேலிய போலீசார் கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் மக்களின் எண்ணிக்கை நேரம் செல்ல செல்ல அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இந்த போராட்டம் நெதன்யாகுவினுடைய அரசியல் ஆட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே போல இன்று ஆரம்பிக்கப்பட்ட வேலை நிறுத்தம் தொடர்ச்சியாக இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்குமா? இது இஸ்ரேலிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குமா? அல்லது இதையும் இராணுவம் போலீஸை கொண்டு இரும்பு கரம் கொண்டு நெதன்யாகுவினுடைய காட்டுமிராண்டித்தனமான அரசு ஒடுக்கிவிடுமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இருந்த போதிலும் இஸ்ரேல் அரசுக்கு தற்போது மக்களுடைய போராட்டம் மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து ஜோர்டானினுடைய வெளியுறவுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய ஐமன் சகபாடி அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அறிவிப்பில் மேற்கு கரையில் நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் சொல்லக்கூடிய காரணங்கள் இட்டு கட்டியவை, அதாவது சோடித்து சொல்கின்றார்கள். இல்லாத காரணங்களை எல்லாம் சொல்லி அவர்கள் மிகப்பெரிய அளவில் பாலஸ்தீனத்தை அழிப்பதற்கு, பாலஸ்தீன மக்களை படுகொலை செய்வதற்கான முயற்சிகள் தான் இவை இருக்கின்றன. குறிப்பாக மேற்கு கரையை ஒரு காசாவை போல ஒரு சுக்குநூறாக்குவதற்கான இஸ்ரேலினுடைய நடவடிக்கையும், மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களை வெளியேற்றி அவர்களை இடம்பெற செய்வதனூடாக ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தையும் கபலீகரம் செய்வது, அதாவது அடாத்தாக பிடிப்பதற்குரிய ஒரு நடவடிக்கை தான் இது என ஜோர்டான் மிகப்பெரிய அளவிலான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். பாலஸ்தீனர்களை கொல்வதையும் அவர்களுடைய வளங்களை சுரண்டுவதையும் ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது என்ற ஒரு செய்தியையும் இன்று ஜோர்டான் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே ஜோர்டானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐமன் சகபாடி 2 தினங்களுக்கு முன்னர் ஈரானுக்கு நேரடியாக சென்று டெஹ்ரானில் ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அலி பகேரியை சந்தித்து பேசியிருந்தார். இவரை சந்தித்து பேசிய பின்னர் ஜோர்டானின் உடைய முடிவுகளில், ஜோர்டானினுடைய தீர்மானங்களில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஏனெனில் ஈரானுடன் பேசிய பின்னர் சவுதி அரேபியாவினுடைய கருத்துக்களிலும் ஒரு மிக கடுமையான இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனங்கள், அறிவிப்புகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல ஜோர்டானும் அமெரிக்காவை விடுத்து ஈரான் கூட்டணியில் அல்லது பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு கூட்டணியில் இணைந்து கொண்டார்களா என்ற சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. ஏனெனில் ஈரானுடன் தற்பொழுது சவுதி அரேபியா, ஜோர்டான் போன்ற நாடுகள் அடிக்கடி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும், ஈரான் ராஜதந்திர ரீதியில் தன்னுடைய காய்களை கச்சிதமாக நகர்த்தி கொண்டு இருக்கின்றார்களா என்பதும் மிகப்பெரிய கேள்விகளாக இருந்திருக்கின்றது. இவற்றுக்கான பதில்களை நாங்கள் உறுதியாக கூற முடியாவிட்டாலும் இன்னும் சில நாட்களில் நிச்சயமாக ஜோர்டான், சவுதி அரேபியாவின் நகர்வுகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பொறுத்து குறிப்பிட முடியும் என்பதுதான் யதார்த்தம். அடுத்து இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய மேற்கு கரை தாக்குதல்களுக்கு மத்தியில் 3 உயர் போலீஸ் அதிகாரிகள் அங்கு இருக்கக்கூடிய ஆயுததாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 3 பேரும் ஆக்கிரமிப்பு ஆயுத படைகளின் போலீஸ் அதிகாரிகள் என கூறப்படுகின்றது. இதன் பின்னர் இஸ்ரேலினுடைய நிதியமைச்சர் ஸ்மோரிச் குறிப்பிடுகின்றார், அக்டோபர் 7 ஜூதேயா மற்றும் சாமாரியா நாட்டின் மையத்தில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதல்களைப் போல மேற்கு கரையிலும் ஒரு அக்டோபர் 7 தாக்குதலை போன்ற தாக்குதலை நடத்துவதற்கு ஹமாஸ் மற்றும் ஏனைய பாலஸ்தீன இயக்கங்கள் தயாராக இருப்பதாகவும், மேற்கு கரையில் நாங்கள் முன்கூட்டிய நடவடிக்கைகளை செய்யாவிட்டால் மீண்டும் ஒரு அக்டோபர் 7 காசாவில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் போன்ற தாக்குதல் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய குடியேற்றவாசிகளுக்கு எதிராகவும் நடத்தப்படலாம் என்றொரு செய்தியை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது நிச்சயமாக மேற்கு கரையில் இஸ்ரேல் இராணுவம் நடத்தக்கூடிய தாக்குதல்களையும் தேடுதல்களையும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளையும் அதிகரிப்பதற்கான அல்லது இஸ்ரேலிய இராணுவத்தினரை தூண்டுவதற்கான ஒரு கருத்தை அன்றி வேறொன்றும் கிடையாது. ஏனெனில் மேற்கு கரையில் ஆயுத குழுக்கள் ஏற்கனவே இருந்தாலும் கூட பாரிய அளவில் அவர்கள் குண்டுவெடிப்புகளையோ துப்பாக்கிச் சூடுகளையோ பாரிய சம்பவங்களை நிகழ்த்துவதில்லை என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மேற்கு கரைக்குள் சென்று தாக்குதல் நடத்திய பின்னர் தான் அங்கங்கு கார்குண்டுகள் வெடிக்க வைக்கப்பட்டிருக்கின்றன, இஸ்ரேல் போலீஸ் அதிகாரிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். எனவே மேற்கு கரையை ஒரு அமைதியான நிலையில் இருந்து அதை காசாவாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கையை தான் சிமோரிச் போன்றவர்கள் தூண்டுவதற்குரிய வகையில் அவர்களுடைய பேச்சுக்கள் அமைந்திருப்பதை நாங்கள்
திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே காசாவை சுக்குநூறாக்கும் வரை பார்த்து கொண்டிருந்த இந்த அரபுலகம் மேற்கு கரையிலும் லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்களின் தாயமாக இருக்கக்கூடிய மேற்கு கரையையும் ஸ்டேல் சுடுகாடாக மாற்றுவதற்குள் விழித்து கொள்ள வேண்டும் அல்லது மேற்கு கரையாவது பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இங்கே பலருடைய ஒரு ஆதங்கமாக இருக்கின்றது. அடுத்து ஹிஸ்புல்லாக்கள் இன்றைய நாளிலும் ஏடிஎம்எஸ் வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் மூலம் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் தங்கியிருந்த ஒரு வீட்டை குறிவைத்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியதில் அவிமிம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடு மிகப்பெரிய அளவில் சேதமடைந்ததாகவும் அதில் ஸ்டேல் இராணுவத்தினருக்கு உயிரிழப்புகள் காயப்படுத்தல்கள் இடம்பெற்றிருப்பதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல ஹிஸ்புல்லா நடத்தி இருக்கக்கூடிய ஆன்டி டேங்க் மிசைல் டேங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் மூலம் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் ஸ்டேலினுடைய 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து தரைமட்டமாக இருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. அதே போல ஹிஸ்புல்லாவினுடைய 12 ராக்கெட் தாக்குதல்கள் ஸ்டேலினுடைய வெவ்வேறு இராணுவ தளங்களில் பதிவாக இருக்கின்றது என்ற கருத்தும் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றன. ஹிஸ்புல்லா மேற்கு கரை தாக்குதலுக்கு பதிலடியாக தன்னுடைய தாக்குதலை தொடர்ச்சியாக வடக்கு ஸ்டேலுக்குள் அங்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் அங்கு இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. அடுத்து பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன், பிரிட்டனினுடைய புதிய பிரதமர் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் எல்லாம் இன்று அவசரமாக உடனடியாக காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும், அனைத்து பணைய கைதிகளும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அதிலும் 6 ஆஸ்திரேலிய பணைய கைதிகள் கொல்லப்பட்ட சம்பவம் எங்களுக்கு பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் மிகப்பெரிய அளவிலான துயரத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என மேக்ரோனும் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். உண்மையில் அப்பாவி சிவிலியன் பொதுமக்கள் கொல்லப்படுவதை நாங்கள் ஒருபோதும் வரவேற்பதில்லை. ஆனால் 6 ஆஸ்திரேலிய பணைய கைதிகள் கொல்லப்பட்டமைக்கு மிக பெரும் அதிர்ச்சியும் கோபம் கொண்ட பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோனும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் கனேடிய அதிபரும் பிரிட்டன் அதிபரும் இத்தனை மக்கள் 40,000 காசாவை சேர்ந்த பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்ட போதும் ஏறக்குறைய 96,000 மக்கள் படுகொலை காயப்படுத்தப்பட்ட போதும் 17,000 வரையிலான குழந்தைகள் கொல்லப்பட்ட போதும் அவர்களுக்கு அதிர்ச்சியும் கோபமும் ஏன் ஏற்படவில்லை? எவ்வளவு ஒரு வலியுறுத்தலை இந்த போர் நிறுத்தம் குறித்து அவர்கள் ஏன் கேட்கவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கின்றது. ஏனெனில் 6 பணைய கைதிகள் இறந்தவுடன் மிகப்பெரிய அளவு கொந்தளிப்புகளை இந்த மேற்குலகமும் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் 40,000 பாலஸ்தீன அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட போது இவர்கள் மௌனம் சாதிப்பதும் போர் நிறுத்தத்திற்கு அழுத்தம் கொடுக்காமல் இருப்பதும் ஏன் என்பதுதான் எங்களுக்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய கேள்வி. அதற்காக 6 இஸ்ரேலிய பணைய கைதிகள் கொல்லப்பட்டமை அல்லது அவர்கள் யாருடைய தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள் என்பது தெரியவில்லை. உயிரிழந்தமை சரி தவறு என்பதற்கு அப்பால் இந்த ஐரோப்பா மேற்குலகம் பாலஸ்தீனர்களுடைய உயிரை ஒரு விதமாகவும் இஸ்ரேல் ஐரோப்பியர்களின் உயிரை இன்னொரு விதமாகவும் பார்க்கின்றார்களா என்பதுதான் எங்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. இதற்கான உங்களுடைய பதில்களை கமெண்ட்ஸில் தவறாமல் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொளிப்பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.